வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் டுடே ஜோன் நல்ல தரமான வருங்கால வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு துறையிலிருந்து ஒரு சிறப்பான ஸ்டாக்கை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நிச்சயமாக 1000 ரூபாயை தொடும் அதற்கான எல்லா தகுதிகளும் சரி, வாய்ப்பும் சரி இந்த ஸ்டாக்குக்கு உண்டு. ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட பொறுமையும் அந்த மார்க்கெட் வளர்ச்சியும் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனும் நிச்சயமாக வேணும். பார்ப்போம், மேட்ருக்கு வருவோம். This company is one of the leading online traveling agency in our country. It was ranked second in terms of booking volume, third in terms of gross booking revenue அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அட்டகாசமான நிறுவனம் தான். நிறுவனத்திற்கு 10,32,426 ரிஜிஸ்டர்டு கஸ்டமர்கள் இருக்கிறார்கள். 2021 மார்ச் 19 லிஸ்டிங் செய்யும்போது 100 மடங்குக்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுங்க. அவ்வளோ அட்டகாசமான பொதுமக்கள் இது மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, இப்போவும் வச்சுருக்காங்க. ஆனால் கேபிட்டல் சின்ன கேபிட்டல் தான், 510 கோடி தான். அதனால தான் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேன் இந்தியாவில் 59,274 டிராவல் ஏஜென்ட்கள் இவங்க கையில் இருக்காங்க. கோர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்டு டு எண்டு டிராவல் சொல்யூஷன்ஸ் இன்க்ளூடிங் ஏர்லைன் டிக்கெட்ஸு, ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே பேக்கேஜஸ், rail tickets, bus tickets and taxis, as well as ancillary value added services like travel insurance, visa processing, etc. நிறுவனத்தின் பேர் Easy Trip Planners Limited. They say 5 minutes by the sea can make you come alive. Imagine 5 nights on a hidden gem amidst the ocean. A city on the sea where entertainment knows no bounds. A city with a modern spirit, giving you a taste of the finer things. With comfort so familiar, you treasure every passing moment and experience the world on a platter. A city on the sea where worlds collide and rejuvenation is redefined. Why wait for those 5 minutes? We say it's time. தற்போதைய மார்க்கெட் கேபிட்டல் 8,326 கோடி, எல்டிபி 383, 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ 476 ரூபா, 226 ரூபா. பி சற்று அதிகமாக 66.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஆர்ஓயும் ஆர்ஓசியும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆர்ஓசி 65.90 அண்ட் ஆர்ஓஇ 52.90. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்கு. கடந்த 2 குவார்ட்டரில் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக 59 கோடியிலிருந்து 84 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 50%ங்க. நெட் ப்ராஃபிட் 24 கோடியிலிருந்து 34 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு இந்த நிறுவனத்துக்கும் சரி, இந்த ஃபீல்டுக்கும் சரி, ஒரே எதிரி அப்படின்னா அது கொஞ்சம் இந்த கோவிட் சுச்சுவேஷன் அப்படின்னு அது மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் தான். நிச்சயமாக அது மாதிரி ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் ஜென்ரலாக ரெசஷன் இது மாதிரி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். அதெல்லாம் முறியடிச்சிட்டா அப்படின்னா இந்த நிறுவனம் ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்கும். 166 கோடி இதுக்கிட்ட ரிசர்வ் இருக்குது. அதே சமயத்தில் கடன்கள் 40 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் வசம் அதிகபட்சமாக அந்த 74.90% இருக்குது. எஃப்ஐஐட்ட 3.44%, டிஐட்ட 2.31%, பொதுமக்கள்கிட்ட 19.35% இருக்குது. டெக்னிக்கல் சைடு பார்த்தாலும் சரி 250 to 280 ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனு. அதை தாண்டி அடுத்த பிராக்கெட் ஆகிய அந்த 350 to 370 அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட் ரீஜனில் தான் ஸ்டாக் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கான். இப்போது என்கிட்ட 2 அக்கௌண்ட்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 42 ஸ்டாக் இருக்குது. நீங்களும் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இந்த ஸ்டாக்கை தயவு செஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இதில் இந்த ஸ்டாக்கில் சிறிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு அட்டகாசமான ஸ்டாக் தான். எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்குது. ஃபீல்டு நல்லா இருக்குது. நிறையா இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்லாம் கிடையாது. இந்த சுகர் ஸ்டாக்கு, சிமெண்ட் ஸ்டாக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மழை காலம் வந்துச்சுன்னா அந்த குவார்ட்டரில் ரிசல்ட் கம்மியாக வரும். அப்படிலாம் இதுக்கு கிடையாது. நிச்சயமாக வருங்கால வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சர் மல்டிபேக்கர் ஸ்டாக் தான் இது. Mr. Vikas Pitti
co-founder of Ease My Trip. It's been almost a decade. We have been associated with IFA, but when we started, we were probably an unknown company. But now we have become one of the most important, biggest travel company in India. All right, so the Nexa IFA Award for Playback Singer Female. Assis Kaur. खुद ही चले गए सर.